இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். நம்மளோட விபிஎல் ஷேர் இன்றைக்கும் 3% மேல் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். சில்வரோட ப்ரைஸ் அதிகமாகறனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். சுதீப் பார்மா ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 33% அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். 5 ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். நெக்டார் லைஃப் சயின்ஸஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20% இன்னைக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ண போகிறாங்க. அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெகட்டிவ் போனாங்க. மறுபடியும் சூப்பரான ஒரு பாசிட்டிவ் போனாங்க ஒரு 11:30-12 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க. இப்போதைக்கு நெகட்டிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு 10 புள்ளி பக்கத்தில். மற்றபடி நம்ம பார்த்துட்டு இருக்க இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஓ டிஃபென்ஸு கொஞ்சமாக நெகட்டிவில் இருக்காங்க. சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 137 வரைக்கும் கீழே போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 156 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பீஸும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்காங்க. ஆட்டோ பீஸும் பாசிட்டிவில் இருக்காங்க. ஃபார்மா பீஸும் பாசிட்டிவ். ஐடி பீஸும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாடி ஃப்ளாட்டாக தான் பாசிட்டிவாக இருக்காங்க. நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்காங்க. மிட் 150 பீஸு, அதாவது இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனாவே எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிசயமாக ஓரளவுக்கு நிறைய ஸ்டாக் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சுதீப் பார்மா இந்த ஐபிஓக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்குது. எனக்கு வந்து கிடைக்கல. கிடச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 33% இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்திருப்போம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஐபிஓக்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஐபிஓக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமான லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் 93 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருந்துச்சு. அதுலேயும் 213 மடங்கு மேலே குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு லிஸ்டிங்காக இருந்திருக்கு. அதேமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25-26 கிட்டத்தட்ட 14% இருந்துச்சு. அதனால் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்க்கணும். ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால லிஸ்ட் ஆகிறப்பையும் ரொம்ப அதிகமாக தான் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து கிடையாது. இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்காக வந்து எடுத்துக்கலாம். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் 20, 19 அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஐபிஓ டேட் அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15% இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சில்லறையில் இருந்துச்சு. அதேமாதிரி லிஸ்ட் ஆகும் போது 23% ப்ரீமியமில் தான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. ஒரு 530 ரூபா அந்த மாதிரி லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 591 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 33% வந்து லாபம் கிடச்சிருக்கு. யாரெல்லாம் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் 33% வந்து பார்த்தீங்கன்னா லாபம். நம்மளும் வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பரான ஐபிஓ கிடச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி சூப்பரான ஐபிஓ மறுபடியும் வந்தால் அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கோரமண்டல் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டு ஒரு 5 நாள்லேயே 6% வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டாக்கை 10 நாளைக்கு முன்னாடி தான் விற்றோம். நான் விற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.3% ப்ராஃபிட்டில் இருக்குன்னு நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி இன்றைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதில் கையில் இருந்து லோ ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு அதோட கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கையில் தான் இருக்குது. மேபி இதையும் உடச்சிக்கிட்டு மறுபடியும் 2700 ரூபா போணுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்ப்போம். இன்னமும் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தோம். 450 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 5 நாளில் கிட்டத்தட்ட 8% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. திங்கக்கிழமெல்லாம் வெறும் 450 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 482 ரூபா. ஒரே வாரத்தில் 8% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தால் 450 ரூபாய்க்குலாம் கீழே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட 579 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரோக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 590, 650 ரூபா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய புரோக்கரேஜ் இந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 680 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போதைக்கு வருண் பிவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50ல் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக இருக்கனால
இதை வாங்கலாமா, இல்லை இதை விட நல்ல கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அதை போய் வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறனால அது நல்ல கம்பெனி நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லை உண்மையாலுமே குரோத்தை வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிங்க. இல்லை அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்டராக இருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு காசு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது, ப்ளஸ்ஸு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்பேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் யூஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு டீ கடை வைக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒரு டீ கடையில் நான் போய் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறேன். அந்த டீ கடையிலேருந்து வருஷத்துக்கு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது, 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டீ கடையே இருக்குது. ஆனால் அந்த டீ கடையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த டீ கடையிலேருந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டீ கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கடையை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 2வது கடையில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எந்த கடையில் அதிகமான லாபம் அவங்களுக்கு வருதோ அதில் தான் நான் போய் முதலீடு வந்து பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே இருக்க PE ரேஷியோ பற்றி பேசியிருக்காங்க. PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 50ல் இருக்குது. அதனால இந்த ஹை வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வருண் பீவரேஜோட ரொம்ப லோ PE ரேஷியோவே 50 தான். எப்பயுமே வருண் பீவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே மட்டும்தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத்தும் இருக்கும். அதனால நீங்கள் PE ரேஷியோ மட்டும் தனியாக நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனியோட க்ரோத் வந்து பார்க்கணும். க்ரோத்துன்னு சொல்கிறது அவங்களோட ப்ராஃபிட்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகுதோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், மினிமம் வருஷத்துக்கு 20% மேலே சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான PE ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட க்ரோத்து அந்த அளவுக்கு இருக்கனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அதிகமான வேல்யூஷன் வந்து எப்பயுமே வந்து கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆயிடாதீங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன், நான் வந்து க்ரோத் இன்வெஸ்டர், அதனால் இந்த மாதிரி க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்வெஸ்டராகவே இருந்தாவே ஜஸ்ட்டு நான் வந்து நம்பர்ஸை மட்டும் பார்க்க மாட்டேன், பிஸ்னஸையும் தான் வந்து பார்க்குறேன். அதேமாதிரி ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ITC வந்து சொல்லுவாங்க, ITC சூப்பரான கம்பெனி. இருந்தாலும் ITCயோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 10% கீழே தான் இருக்கும். இதுவே வருண் பீவரேஜோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 20% 30%க்கு மேலே இருக்கும். அப்படின்னா ITCயை விட வருண் பீவரேஜ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த அளவுக்கு அதிகமான PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு கம்மியான PE ரேஷியோவில் தான் நான் போய் வாங்குவேன் அப்படின்னு தொழில் க்ரோத்தில் ரொம்ப கம்மியான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் போய் முதலீடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆவரேஜான ரிட்டர்ன் கிடைக்குது, அதுவே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் வாங்குகிற ஸ்டாக்கை நம்மையே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் எப்படி ஆவரேஜாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் ஆவரேஜாக இருப்போம். இப்போ உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் PE ரேஷியோ மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிலாம் ஒரு ஸ்டாக் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு ஸ்டாக்கை போய் நம்ம போய் வாங்கக்கூடாது. பார்க்கலாங்க, வருண் பீவரேஜ் எல்லோரும் சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 10% நெகட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெகட்டிவ் அப்படிங்கிறது வெறும் 3% கீழே வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பாசிட்டிவாக போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஜைடஸ் வெல்னஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 552 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 26% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாம்ஹி ஹோட்டல்ஸு, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸ் வந்து 37% அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸு 246 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸ் வந்து 25% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸாக 579 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ITC, இப்போ இருக்க ப்ரைஸை விட 26% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 505 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. L&T டெக்னாலஜி சர்வீஸ், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 17%, அதாவது 5000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கரேஜ் சொன்னால இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது, ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த 1 மாதத்தில் ஆகும், 2 மாதத்தில் ஆகும் அப்படிலாம் கிடையாது. 1 வருஷம் இல்லைனா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த 5 ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ லாஸ்ட் 2-3 நாளாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதெல்லாம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்கில் இருப்பாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் பண்ணும்போது
அந்த பொருளோட ரேட்டு எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரைஸும் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸு அதிகமாகறனால சில்வர் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து சில்வரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறனால இவங்களுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஒரே ப்ரொடக்ஷன் இருந்தால் கூட போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், போன வருஷம் 1000 டன்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதே மாதிரி இதே வருஷமாக அதே 1000 டன்னு இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். ஆனால் சில்வரோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல் ஒன்றாவே இருந்தாலுமே இவங்களுக்கான லாபம் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. கரண்ட் ப்ரைஸ் 485 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 40 இருக்குது. ROCE 60%, ROE 72%, ROIC 114%, OPM 51%. ஓவராலாக இந்த 4% ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 339 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 486 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குது. பி ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 40 இருக்குது. டெப்டி ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.82 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 15 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா புக் வேல்யூ வந்து 32 ரூபாயில் தான் இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து 19 இருக்கிறது காரணம் கீழே வந்து பாருங்கள் CAGR, அதாவது சேல்ஸ் growth லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 13%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 9% தான் இருக்குது. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 20 கீழே இருக்குது. அதனால் இதோட ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம்னா வருஷம் 16% வந்து அதிகமாகிட்டு இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% மேலே இருக்குது. ஓவரால் அந்த சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஜிங்கு, சில்வரு இது எல்லாத்தோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். பார்க்கலாங்க, இந்த ஒரு ரீசனால், அதாவது சில்வரோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் டிவிடெண்டுக்காக வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேயட் ரேஷியோ 119% இருக்குது. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா 119 ரூபா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே நம்மளுக்கு வந்து தராங்க. இது எப்படி தருவாங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காசு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ரிசர்வ் வந்து பாருங்கள் 12,770 கோடி இருக்குது. அதில் இருந்து தான் மீதி இருக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு தராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிவிடெண்ட் பேயட் ரேஷியோ 100%க்கு மேலே இருக்குன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்தில் இருந்து பிரித்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதிகமான டிவிடெண்ட் தரனால இவங்களோட வேல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே தான் வரும். அதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்மியாகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 இது வரைக்கும் ஒரு தடவை தான், அது ஒரு ஷேருக்கு 10 ரூபா தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா இப்போ வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நல்லா தெளிவாக வந்து பார்க்கலாம். 2020 இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஆவரேஜாக வந்து இருந்திருக்கு. அப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 33 ரூபா அந்த டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13.2% வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா 474 ரூபாய்க்கு ஆவரேஜாக இப்போ வந்து ப்ரைஸ் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 2.1% அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு பதிலாக ஒருத்தர் 2020 ஒரு ஷேர் 250 ரூபா போட்டு ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அவருக்கு கிடச்சிருக்கும். 2021 வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபா அவருக்கு வந்து டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். 2022 39 ரூபாவும், 2023 52 ரூபா டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்படி பார்க்கும்போது இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2020 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 79.7% டிவிடெண்ட் ஈல்டே அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். டிவிடெண்ட் ஈல்டுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 250 ரூபா அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 80% அமௌண்ட்டு அவங்களுக்கு ரிட்டர்னாகவே டிவிடெண்டாக வந்து கிடச்சிருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் லாஸ்ட்டாக இருக்க காலம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் 2020 இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 80,000 ரூபாய் அவங்களுக்கு இப்போ டிவிடெண்டாகவே அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து எடுத்திருப்பாங்க. மீதி ஒரு 20% தான் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டோட பவர். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணாவே நம்ம போட்ட அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும். அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வர எல்லா டிவிடெண்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம போட்ட கேபிட்டல், அந்த கேபிட்டல் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கோ எல்லாமே நம்மளுக்கு வந்து லாபம் தான். நெக்டார் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20% பாசிட்டிவ், அதாவது அப்பர் சர்க்கியூட் வந்துட்டாங்க. இது காரணம்னா இவங்க பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ண போகிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி இவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்குது. அதில் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது.
இந்த ஒரு நியூஸ்னால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 20% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2025 58% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிருக்கு. இன்றைக்கி ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பைபேக்னால இந்த ஸ்டாக் நம்ம போய் வாங்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா அப்போல்லாம் போய் வாங்கக்கூடாது. நீங்கள் பைபேக்குக்கு வாங்கினாலும் சரி, போனஸு, டிவிடெண்ட்டு எதுக்காக வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக நல்ல க்ரோத்தில் இருக்காங்களா பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும். ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் நிறைய பேர் மாட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வருது அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காகவே வாங்கி போய் மாட்டிக்குவாங்க. அதுக்கு பதிலாக சூப்பரான ஒரு கம்பெனி வாங்கிட்டோம்னாவே நம்ம ஸ்விங் ட்ரேடுக்காக வாங்கினாலுமே கீழே போனச்சுன்னா கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக தான் நம்மளுக்கான லாபம் அப்படிங்கிறது 2-3 வருஷம் வெயிட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்துடும். இந்த கம்பெனி பாராமெடிக்கல் பிஸ்னஸ்லாம் வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் அண்ட் ஃபார்முலேஷன் தான் மேனுஃபேக்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பாராமெடிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டு அதை மெடிசனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்பு 379 கோடிக்கு மேலே தான் இருக்குது. ரொம்ப 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 சின்ன கம்பெனி. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூட ரொம்ப கம்மியாக இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி எல்லா ரேஷியோ நெகட்டிவில் தான் இருக்குது. ஆர்ஓசி நெகட்டிவ், ஆர்ஓஇ நெகட்டிவ், ஆர்ஓஐசி நெகட்டிவ், ஓபிஎம் நெகட்டிவ். அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அர்த்தம். அதனால தான் ஸ்டாக்குக்கு பிஇ கிடையாது, பிஜி ரேஷியோ கிடையாது, இன்டென்சிக் வேல்யூ எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.50 இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 0.64 இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா கூட மார்ச் 2014 இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. சேல்ஸ் 1634 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 62 கோடியில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. 1664 கோடி தான். அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 வருஷமாகவே சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 114 கோடி இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்குது. இதுவும் அடுத்த வருஷம்லாம் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே நெகட்டிவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனியை நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிற மாதிரி தான் நம்ம கம்பெனி வந்து செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து பாருங்கள், ஓபிஎம் வந்து நெகட்டிவில் போய்கிட்டு இருக்குது. அது மூலம் 18% இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக நெகட்டிவ் போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கம்பெனி வந்து நம்ம விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம இந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிசர்வ் வந்து பார்ப்போம், பாரோவிங் வந்து பார்ப்போம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் வருஷம் அதிகமாகணும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. மார்ச் 2025 இவங்களோட ரிசர்வ் 934 கோடி இருந்திருக்கு. இப்போ 694 கோடி தான் இருக்குது செப்டம்பர் 2025. அதாவது ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பாரோயிங் பொறுத்த வரைக்கும் 459 கோடியாக வந்து இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 700-800 கோடிலாம் இருந்திருக்கு. இப்போ வெறும் 28 கோடி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அசட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேபி இவங்ககிட்ட இருக்க அசட் வந்து பார்த்தீங்கன்னா விற்று கடன் வந்து கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம வந்து மாட்டக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து சரியில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா கூட ப்ரொமோட்டர்கிட்ட வெறும் 44% தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.62% தான். இதுக்கு முன்னாடி 16% இருந்திருக்காங்க. எஃப்ஐ ஃபுல்லாக வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. D8 வந்து பார்த்தீங்கன்னா 0.08% தான் இருக்குது. கவர்மெண்ட்டை 0.02%. ரீட்டைல் பீப்புள்கிட்ட அதை நம்மள மாதிரி ஆள்கிட்ட 54%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ரொம்ப அதிகமாக ரீட்டைல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அதனால் எப்படி பார்த்தாலுமே இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு சரியில்லை. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதுக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த மாதிரி கம்பெனியில் கொஞ்சம் விலை இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது கெயில் ஷேரு இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா PNGRP கிட்டத்தட்ட அவங்களோட டேரிஃப் ஹைக்கை வந்து பார்த்தீங்கன்னா 12% தான் அதிகமாக இருக்காங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதாவது கெயில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க. 20% மினிமம் வந்து ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் வெறும் 6% தான் வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன வச்சாங்கன்னா 33% இந்த டேரிஃப் வந்து ஏற்றுனாங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் 6% தான் ஏற்றிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நிறைய புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட யூபிஎஸ் வந்து 215 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் சிட்டியும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 215 ரூபா இந்த ஸ்டாக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2028 தான் இருக்குது. அது வரைக்கும் இந்த 6% தான் டேரிஃப் இருக்க போகுது. இதோட கீ ரேஷியோ வந்து பார்த்தா கூட மார்க்கெட் கேப்பு 1,15,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 12 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 14 இருக்குது. புக் வேல்யூ 134, ROCE 14%, ROE 13%, ROIC 19%, OPM 9.60% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 202 ரூபாயில் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ நெகட்டிவில் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.27 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.25 இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 4.30 இருக்குது. டீசெண்டான டிவிடெண்ட் ஈல்டு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. பார்ப்பாங்க இவங்க சொல்கிற மாதிரி மறுபடியும் 200 மேலே படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது மசகாண்டக் ஷிப் பில்டர்ஸ் இந்த ஸ்டாக்கையும் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதோட கையில் வந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,600 ரூபாயில் இருக்குது. பார்க்கலாம் இப்போ 2,673 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி கொஞ்சமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் மறுபடியும் அந்த 2600 போணுச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிரெடிட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி ரைஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ்னால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாயில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 600 வரைக்கும் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் 600 ரூபாயில் இருந்து மறுபடியும் 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குரூத்தில் தான் இருக்காங்க. பார்ப்போம் இது மாதிரி புது பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட குரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக தான் இருக்காங்க. அடுத்த வாரம் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.